குட் மார்னிங் எவ்ரிவன். திஸ் இஸ் மிஸ்ஸஸ் ராஜலக்ஷ்மி மூர்த்தி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து அத்ரோஸ்க்ளீரோசிஸ். அத்ரோஸ்க்ளீரோசிஸ் வந்துட்டு ஒரு மெடிக்கல் டேர்ம், சரிங்களா? இதை சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இந்த அத்ரோஸ்க்ளீரோசிஸ் வந்துட்டு எங்கே எதில் நடக்குது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றது தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இதனோட அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தலாம். இது வந்துட்டு ஒரு க்ரீக் வேர்டு. அதை வந்து ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. அத்தேர் அப்படின்னா வந்துட்டு ஃபேட்டி மஷ், ஸ்க்ளீரோஸ் அப்படின்னா வந்துட்டு ஹார்ட், ஃபேட்டி மஷ் அப்படின்னா வந்துட்டு அந்த கொலஸ்ட்ரால் கண்டென்ட், அதை தான் வந்துட்டு ஃபேட்டி மஷ் அப்படின்ட்டு சொல்கிறோம். அது வந்து போய் பிளட் வெசல்ஸில் டெபாசிட் ஆகிறதுனால உங்களுக்கு பிளட் வெசல்ஸ் வந்துட்டு ஹார்ட் ஆகுது. பிளட் வெசல்ஸ் அப்படின்னா வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரத்த நாளங்கள், அதை தான் வந்துட்டு பிளட் வெசல்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். இதை சிம்பிளாக வந்துட்டு சிஏடி அப்படின்ட்டு சொல்லுவோம். அதாவது கொரோனரி ஆர்டரி டிசீஸ். இதை வந்து மெடிக்கல் டயக்னோசிஸ் வந்துட்டு கேஷீட்டில் வந்துட்டு எழுதியிருப்பாங்க பாருங்கள், சிஏடின்ற ஷார்ட் ஃபார்மில். இல்லைனா வந்துட்டு சிம்பிளாக ஆஸ் எ லேமன் வந்துட்டு எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மல் பீப்புள் வந்துட்டு ஹார்ட் அட்டாக் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதை தான் வந்துட்டு இங்கே லே பர்சன்ஸ் டேர்ம் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதனோட அர்த்தம் வந்துட்டு என்ன அப்படின்றத பார்த்துட்டோம். இது வந்துட்டு ஹார்ட்டில் வந்துட்டு மேஜர் ஆர்ட்ரினா வந்துட்டு வெயினை விட வந்து கொஞ்சம் பெருசாக பிளட் சப்ளை போகிற ஒரு ரத்த நாளம் அப்படின்ட்டு வச்சுக்கோங்க. ரைட் கொரோனரி ஆர்ட்ரி, லெஃப்ட் கொரோனரி ஆர்ட்ரி 2 வந்துட்டு இருக்குது. இந்த ஆர்ட்ரியில் இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு அந்த ஃபேட் கொலஸ்ட்ரால் போய்ட்டு டெபாசிட் ஆச்சு அப்படின்னா அந்த கண்டிஷனை தான் வந்துட்டு அத்ரோஸ்க்ளீரோசிஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு இமேஜில் வந்துட்டு எப்படி வந்து பிளட் வெசல்ஸ் வந்துட்டு குறுகலாக ஆயிருக்கு அப்படின்றத பார்த்தோம். இங்கே பாருங்கள், அத்ரோஸ்க்ளீரோசிஸ் ரெஃபர் டு ஹார்டனிங் ஆர் நேரோவிங். நேரோவிங் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு இந்த பிளட் வெசல்ஸ் வந்துட்டு குறுகிறது. அதனோட ஃப்ளோ வந்துட்டு நார்மலாக வந்துட்டு இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்துட்டு இப்போ செடிக்கெலாம் தண்ணி அடிக்கிறீங்க ஓஸ் பைப்பில், அந்த பைப்பில் வந்துட்டு ஏதோ ஒன்று அடைச்சிட்டு இருந்துச்சுன்னா அந்த தண்ணியோட ஃப்ளோ வந்துட்டு கரெக்டாக போகுமா? போகாது. ஸோ சிமிலர்லி பிளட் வெசல்ஸ்லேயும் வந்துட்டு இந்த கொலஸ்ட்ரால் போய்ட்டு டெபாசிட் ஆகிறதுனால உங்களுக்கு அந்த பிளட் சர்க்குலேஷன் வந்துட்டு ப்ராப்பராக வந்துட்டு இருக்காது. அதனால் ஆக்சிஜன் சப்ளை வந்துட்டு ஹார்ட்டுக்கு போகிற பிளட் வெசல்ஸில் வந்துட்டு கம்மியாகும். ஸோ அந்த கண்டிஷனை தான் வந்து அத்ரோஸ்க்ளீரோசிஸ் அப்படின்ட்டு சொல்கிறோம். இந்த ஃபேட் டெபாசிட் ஆகிறத வந்துட்டு பிளேக் அப்படின்ட்டு சொல்லுவோம். இது வந்துட்டு உடனே போய்ட்டு டெபாசிட் ஆகணுமா அப்படின்னு கிடையாது. இட் வில் டேக் லாங் பீரியட். அதனால தான் வந்துட்டு உங்களை மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ண சொல்கிறாங்க, வாக்கிங் போக சொல்கிறாங்க, எக்ஸசைஸ்லாம் வந்துட்டு பண்ண சொல்கிறாங்க, ஃபேட் கண்டென்ட் எல்லாம் கம்மியாக வந்து சாப்பிட சொல்கிறாங்க. அதை வந்து செடன்ட்ரி ஒர்க்கர்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம் பார்த்தீங்களா? நிறைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாதவங்க, ஃபார் எக்ஸாம்பிள் டீச்சர்ஸு, உட்காந்துட்டே வந்துட்டு வேலை செய்கிறவங்க, அந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ், இவங்க எல்லாமே வந்துட்டு இவங்களுக்கெல்லாம் வந்து வர்றதுக்கு சான்சஸ் வந்துட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க, சரிங்களா? இதை வந்துட்டு இந்த பிளட் பிளேக் வந்துட்டு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த கண்டிஷனை வந்துட்டு ஆன்ஜைனா பெக்டோரிஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். இந்த மாதிரி பார்ஷலாக இருக்கிறப்ப அவங்களுக்கு செஸ்ட் பெயின் வந்துட்டு கம்ப்ளைண்ட் வந்துட்டு இருக்கும். அதை வந்துட்டு உடனே ட்ரீட் பண்ணணும். இல்லை அப்படின்னா வந்துட்டு இட் வில் லீட் டு, இதை வந்து பார்க்காத விட்டீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு ஆர்ட்ரி வந்து டேமேஜஸ் ஆக சான்சஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து பிளட் வெசல்ஸ் வந்து நார்மலாக வந்துட்டு இருக்குது. இந்த ஆர்ட்ரி வந்து நார்மலாக இருக்குது, நார்மலாக பிளட் ஃப்ளோ வந்துட்டு போகுது. பட் இங்கே வந்து உங்களுக்கு இந்த பிளேக் அந்த ஃபேட் டெபாசிட் கொலஸ்ட்ரால் டெபாசிட் ஆகிறதுனால உங்களுக்கு அந்த நார்மலாக போகிற பிளட் ஃப்ளோ வந்து எப்படி குறுகி இருக்குது பாரு, அதை தான் வந்துட்டு நேரோ அப்படின்ட்டு சொல்கிறாங்க. குறுகி இருக்குது பாருங்கள், சரிங்களா? ஸோ இது சிம்பிளான திங்ஸ் நிறைய நர்சிங் ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியல, அதனால தான் வந்து போட்டேன். நீட்டாக படிங்க, ஸ்மார்ட்டாக படிங்க. ஸ்மார்ட் நர்ஸ்ன்ட்டு பேர் வாங்குங்க, சரிங்களா? தேங்க்யூ.